ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இந்த துஆ அந்த ஒவ்வொரு முஃமினும் எந்த ஒரு நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு சின்ன போராட்டத்தையாவது சந்தித்துக் கொண்டுதான் இருப்பான். அவன் பெரிய போராட்ட களத்தில் இருக்கணும்ன்றதல்ல, ஒரு சாதாரணமாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி வாழக்கூடிய ஒவ்வொரு முஃமினும் சின்ன சின்ன கஷ்டங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் என்ன செய்வான், சந்தித்துக் கொண்டே இருப்பான். அப்ப எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு துஆ தான் இது. எப்படி? ரப்பனா இக்ஃபிர் லனா துனூபனா வ இஸ்ராஃபனா ஃபீ அம்ரினா வ தப்பித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன் என்று இந்த துஆவை அவர்கள் கேட்டார்கள். பலகீனம் அடையவில்லை, சோர்ந்து போகவில்லை, சரணடையவில்லை. சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபஆதாஹுமுல்லாஹு ஸவாபத் துன்யா, அவர்கள் அந்த பிரார்த்தனையை கேட்டதன் காரணமாக உலக கூலியையும் அல்லாஹ் கொடுத்தான். ஸவாபத் துன்யா, இந்த உலகத்துல கூலியம் அல்லாஹ் என்ன செஞ்சான், கொடுத்தான். வ ஹுஸ்ன ஸவாபில் ஆখিরা, மறுமையின் அழகான கூலியையும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுத்தான். வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், உபகாரம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். கேட்டது உலகம், கேட்டது மறுமை, உலகத்தை சேர்த்து நான் என்ன செஞ்சேன், நான் கொடுத்தேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். ஐந்தாவது செய்தி சகோதரர்களே, அதாவது மனிதனுக்கு வரக்கூடிய 3 பலகீனத்தை அல்லாஹ் தஆலா சொல்றான். ஒன்று உளரீதியா உடைஞ்சு போயிருக்கு,